நீதியின் ஓலம் 2 ஊடக அறிக்கை தாயக செயலணி வழியாக சமர்ப்பிக்கிறோம். தமிழர்கள் மீது தொடர்ந்து நடைபெறும் இனவழிப்பின் சாட்சியாக யாழ்ப்பாணம் செம்மணியில் அகழ்ந்தறியப்பட்ட மனித புதைகுழியில் இருந்து 412க்கு மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித குழி என்பது ஈழத்தமிழர்கள் மீது இலங்கை அரசு பயங்கரவாதத்தால் நடத்தப்பட்ட மனித பேரவலத்தின் சிறு சாட்சியம் மட்டுமே. குறிப்பாக 1996ஆம் ஆண்டில் இலங்கை அரசு படையினரால் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட 16 வயதுடைய பாடசாலை மாணவியின் வழக்கின் மூலமாகவே இவ்விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இப்படுகொலைக்கு முன்பதாக 1995ஆம் ஆண்டு யாழ்ப்பாண இடப்பெயர்வு காலத்தின் அதன் பின்னரிலும் சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் உட்பட பல நூற்றுக்கணக்கானோர் மிக கொடூரமாக படுகொலை செய்து புதைக்கப்பட்டனர் என்பதை நிரூபிக்கும் வகையில் கிருசாந்தி படுகொலை வழக்கின் குற்றம் நிரூபிக்கப்பட்ட இலங்கை அரச படை சிப்பாய் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அவர்களுடைய பகிரங்க வாக்குமூலத்தின் அடிப்படையில் 1999ஆம் ஆண்டில் 15 எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டன. ஆயினும் பின்னர் ஆட்சிக்கு வந்த இலங்கை அரசியல் இயந்திரங்கள் அவற்றை முழுமையாக விசாரணை செய்யாமல் மூடி மறைத்து வந்தன. கடந்த ஆண்டு அப்பகுதியில் கட்டுமான வேலைக்காக நடைபெற்ற அகழ்வு பணியின் போது மனித எலும்புக்கூடுகள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் இவ்விடயத்தை மூடி மறைக்கும் முயற்சிகள் அரசு தரப்பால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ் மக்களும் சர்வதேச சமூகமும் மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான அழுத்தங்களின் மூலமே இதனை பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. இதை பற்றிய கவனஈர்ப்பு நிகழ்வு அணையா விளக்கு மற்றும் நீதியின் ஓலம் போன்ற போராட்டங்களாக எமது மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறமை குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக 14/8/2026 வெள்ளிக்கிழமை தொடங்கி 17/8/2026 வரை தொடர்ந்து 4 நாட்கள் யாழ் நகரில் நீதியின் ஓலம் 2 எனும் போராட்டத்தின் வாயிலாக தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரும் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெறும். இறுதி நாள் 17/8/2026 அன்று மாபெரும் பேரணியும் நடைபெற உள்ளது. நீதியின் மூலம் 2 போராட்டத்தின் கோரிக்கைகள். 1. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுழிகளுக்கும் முழுமையான சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும். 2. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும். 3. தமிழர்கள் மீது இனப்படுகொலை செய்த அரசு அதிகாரிகளுக்கு அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா போல அனைத்து நாடுகளும் பயண தடையை நடைமுறைப்படுத்த வேண்டும். 4. தமிழர் இனவழிப்பின் பாதிக்கப்பட்டவர்களையும் சாட்சியங்களையும் பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். 5. இலங்கை அரசு கையகப்படுத்தியுள்ள தமிழர்களின் பாரம்பரிய வாழ்விடங்களை விடுவிப்பதோடு தமிழர் தாயகத்தை பல்வேறு வகையில் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை நிறுத்த சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். 6. பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரில் இன்றும் தொடரும் தமிழின அடக்குமுறைகளை நிறுத்தவும் நீண்ட காலமாக சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யவும் சர்வதேச அழுத்தம் தேவை. 7. கடந்த 77 ஆண்டுகளாக ஒற்றையாட்சியின் கீழ் கட்டமைக்கப்பட்ட தமிழின சுத்திகரிப்பையும் தொடரும் தமிழர் இனவழிப்பையும் நினைவழிப்பையும் நிறுத்தி ஓர் சர்வதேச நீதி பொறிமுறை மூலம் தமிழர்களின் வாழ்வுரிமையை உறுதி செய்ய அனைத்து நாடுகளும் ஆதரவு வழங்க வேண்டும். 8. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் தமிழர்களின் பூர்வீக தாயகம் என்பதையும் தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமை உடையவர்கள் என்பதையும் ஏற்றுக்கொண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் மற்றும் திப்பு பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இறையாண்மை உள்ள தேச அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். 9. யுனைடெட் ஸ்டேட் ஐக்கிய ராச்சிய அடிப்படையிலான போலி தீர்வு திட்டங்கள் நிராகரிக்கப்பட வேண்டும்.
தமிழர் தேச அதிகாரங்கள் மீளப் பெற முடியாத சுயநிர்ணயத்தின் அடிப்படையிலும் சர்வதேச உத்தரவாதத்துடனும் உறுதி செய்யப்பட வேண்டும். 10. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு மாற்றீடான சட்டமூலம் PTSA முழுமையாக மீளப்பெற வேண்டும். மேற்கண்ட விடயங்களை வலியுறுத்தி நீதியின் 2 என்ற போராட்டம் 14/8/2026 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு செம்மணியில் ஆரம்பித்து தமிழர் தாயகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து மக்கள் திரண்டு வருகை தந்து 17/8/2026 இறுதி நாள் மாபெரும் பேரணி யாழ் நகரில் இடம்பெறும். இந்த போராட்டம் வெற்றியடைய அனைத்து ஊடகங்களும் அமைப்புகளும், குறிப்பாக பல்கலைக்கழக மாணவ ஒன்றியங்கள், மாணவர் அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மத அமைப்புகள், வர்த்தக சங்கங்கள், தொழிலாளர் சங்கங்கள், போக்குவரத்து கழகங்கள், விளையாட்டுக் கழகங்கள், ஊர் சங்கங்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், புத்திஜீவிகள் மற்றும் பொதுமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பேராதரவும் ஒத்துழைப்பும் அன்புடன் வேண்டப்படுகிறீர்கள். நன்றி. ஊடக அமையம் தாயக செயலணி.